Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சைட் டிஷ் ரெசிபி தாங்க. வேற எதுவுமே இல்ல, இட்லி பொடி தான். ரொம்ப டேஸ்டியா கருவேப்பிள்ளை, கருப்பு உளுந்து ரெண்டும் நல்ல ஹெல்தியான ஐட்டம். இது ரெண்டையும் பேஸா வச்சு சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த இட்லி பொடி. நிறைய இன்கிரிடியன்ட் இல்ல, ஒரு 2-3 ஐட்டத்தை வச்சே நல்ல டேஸ்டியா ஹெல்தியா உள்ள அந்த இட்லி பொடியை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்துல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு ஒரு சிம்பிளான இன்கிரிடியன்ட், ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வச்சு நம்ம செய்ய போறோம். 1 கப் அளவு கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து, 2 கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய். இது 3 மட்டுமே போதும். இதில் ஒரு சில ஐட்டத்தை மட்டும் போட்டு நல்ல டேஸ்டியான ஒரு இட்லி பொடியை நம்ம செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும். அந்த கருப்பு உளுந்து அப்படியே நம்ம சிம்மிலையே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் செவந்து வரணும், கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சிம்மிலையே வச்சுட்டு நல்லா வறுத்து விடுறோம். அதுலேயே மேலே அப்படியே ஒரு 10 காஞ்ச மிளகாய், இந்த 1 கிளாஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாய் கூடுதலாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது நார்மலாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு. தனியாக வறுக்கிறப்போ உங்களுக்கு மிளகாய் கருகிற சான்ஸ் இருக்குது. இது உளுந்துலையே நம்ம சேர்த்து வறுக்கிறப்போ உளுந்தும் நமக்கு செவந்து வந்துடும், மிளகாய் கருப்பாகாமல் நல்லா ரோஸ்டாட்டம் நல்லா வறுத்து வந்துடும் மொறுன்னு. இதோட கொஞ்சம் உப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியேவும் கூட பொடி பண்ணிட்டு செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மிலையே வச்சு நம்ம வறுக்கிறப்ப நல்லா ரோஸ்டாட்டம் நம்ம வறுத்து கொண்டு வந்துடலாம். கருகாது, உங்களுக்கு செவந்து மட்டும் வரும். இதுலேயே அப்படியே காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா சடன்னு உங்களுக்கு வெடிச்சிட்டே இருக்கும், சீக்கிரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது கூட இட்லி புழுங்கலரிசி இல்லை சாப்பாட்டு புழுங்கலரிசி 1 டம்ளர் நம்ம உளுந்து எடுத்தோம் அப்படின்னா 1/4 டம்ளர் அரிசி சிம்மிலையே வச்சு பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிச்சு விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம அந்த சூடு நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சிருக்கிறதுனால அப்படியே அந்த அரிசி சுட்டதுக்கப்புறம் அப்படியே பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. இது நல்லா பொடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நல்ல கலர் மாறிட்டு எப்படி அப்படியே பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதையும் அப்படியே பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிறோம். ஆறிடும் உங்களுக்கு இந்த டைமில். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு இதை தனியாக நம்ம வறுத்து விட்டுக்கிறோம். செவந்து நல்லா வரணும், கருகிடக்கூடாது. இந்த பொடிக்கு கடலைப்பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் வறுக்கிறப்ப நம்ம சிம்மிலையே வச்சு வறுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை தனியாக நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கடலைப்பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை கடைசியாக நம்ம போட்டு இடிக்கிறது எப்படின்றத சொல்கிறேன். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ரவை பதம் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபைன் பவுடராக பண்ணிடக்கூடாது எப்போவுமே. இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டு மிக்சியில் ஒரு 2 திருப்பு திருப்பிடணும். கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கும், உடஞ்சும் இருக்கும். அப்படியே இடையில அந்த உளுந்து பொடி வர்றப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா நல்லெண்ணெயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இட்லி அப்படியே முக்கி எடுத்துக்கிறோம். இந்த இட்லி ஃபுல்லாக ரேஷன் அரிசியில் செஞ்சது தாங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியும். இதை அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்படியே கொண்டு வந்துடுறேன். இந்த இட்லி ரெசிபி அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு வரும். அப்படியே நினச்சி டிப் பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேவையான அளவு அப்படியே போட்டு கலந்து விட்டுக்க வேண்டியதுதான்.
நம்ம டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த டைப்பில் நம்ம கொடுத்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நனைச்சி வச்சுருந்த இட்லி பொடியை அப்படியே இட்லியில் டிப் பண்ணி அப்படியே எடுக்கிறோம். ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பிரட்டிட்டு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்போ, இந்த பொடி இட்லியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படி நல்லா அப்படியே கலராக நல்லா கருவேப்பிலை, கருப்பு உளுந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் பார்க்கலாங்க.